கணவன் மனைவி உறவில் எத்தனையோ சண்டைகள் வந்தாலும் சில உளவியல் நுணுக்கங்களை புரிந்து கொண்டால் அந்த பிணைப்பு இன்னும் ஆழமாகும். இப்போ அதுக்கான ஒரு குட்டி கதையும் அதுக்கான உளவியல் காரணமும் நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு தம்பதிக்கு இடையே அடிக்கடி சண்டை வரும். மனைவி எப்போதும் சண்டை போட்டாலுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் செஞ்ச செயலை திருப்பி திருப்பி தோண்டி எடுத்து அவரோட தவற சுட்டி காட்டுறதுலயே குறியா இருப்பாங்க. அப்போ கணவன் ஒரு நாள் அமைதியா கேட்டாரு, எதுக்காக விஜி இப்போ நடக்கிற சண்டையெல்லாம் விட்டுட்டு பழைய விஷயத்தை தோண்டி பேசிட்டு இருக்க? இப்படி அவர் கேட்கும்போது அதற்கு அவள் சொன்னாள், எனக்கு அது இன்னும் வலிக்குது, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொன்னா. அதுக்கு அவர் சொன்னாரு, நம்ம வீட்டுல ஒரு பழைய வாளி இருக்கு, அது ஓட்டையாகி நாம தூக்கி போட்டோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஓட்ட வாளிய வச்சு இன்னைக்கு நீ குளிக்க முடியுமான்னு கேட்டாரு. முடியாதுல, பழைய கசப்பான நினைவுகளும் அந்த ஓட்டை வாளி மாதிரி தான். அதை நீ இன்னைக்கு சுமந்துட்டு வந்தா இன்னைக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் எல்லாமே அந்த ஓட்ட வாளியில தண்ணி நிரப்பினா எப்படி கொட்டி போகுமோ அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம வாழ்க்கை வெறுமையா போயிடும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரிஞ்சது, வழிகள் பழையதாக இருக்கலாம், ஆனால் அதை தாங்கி பிடிக்கும் மனம் புதியதாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கான 3 உளவியல் டிப்ஸ் பார்க்கலாமா? 1, நாமா நீயா. சண்டை வரும்போது நீ ஏன் இப்படி பண்ணன்னு விரல் நீட்டாம நம்ம நடுவுல இந்த பிரச்சனை எதனால வருது என்று பேசுங்கள். நீ என்று சொல்லும் போது அது குற்றச்சாட்டாக தெரியும், நாம் என்று சொல்லும் போது அது தீர்வாக தெரியும். 2வது டிப்ஸ், 6 வினாடி கட்டிப்பிடிக்கணும். உளவியல் ரீதியாக ஒருவரை 6 வினாடிக்கு மேல கட்டிப்பிடிக்கும் போது உடம்புல ஆக்சிடோசின் அப்படின்ற அன்பு ஹார்மோன் சுரக்கும். இது கோபத்தை குறைச்சு நெருக்கத்தை அதிகரிக்கும். 3வது, கேட்பதுதான் முக்கியம். துணை பேசும்போது பதில் சொல்லணுமேன்றதுக்காக கேட்க கூடாது, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றத புரிஞ்சுக்கணும். பல சண்டைகள் எப்படி வருது தெரியுமா? என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்ற ஏக்கத்து மூலமா தான் சண்டையே ஆரம்பிக்குது. முக்கியமா புதுமண தம்பதிகளுக்கு. கணவன் மனைவி உறவுல வரக்கூடாத ஒண்ணு என்ன தெரியுமா? ஈகோ. அது ஒரு இருண்ட அறை மாதிரி. அதுக்குள்ள போயிட்டோம்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழி தெரியாது. இத பத்தி நம்ம பார்க்கலாமா? ஒரு சண்டை வந்தா ஜெயிப்பது யாராக இருக்க வேண்டும்னு பயங்கரமா சண்டை வருது. பல தம்பதிகள் சண்டை போடும்போது அந்த விவாதத்துல நான் தான் ஜெயிக்கணும்னு உறுதியாக இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு விவாதத்துல கணவன் ஜெயிச்சா மனைவி தோத்து போறாங்க, மனைவி ஜெயிச்சா கணவன் தோத்து போறாங்க. ஆனா நம்மளுடைய துணையை நம்ம தோக்கடிக்கும் போது அவங்க தோத்து போகல, நம்ம உறவு தான் தோத்து போகுது. ஈகோவை தவிர்க்க சில வழிகளை பார்க்கலாம். சாரி சொல்ல பழகணும். சாரி கேட்பதனால நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உன் மேல இருக்கிற கோபத்தை விட எனக்கு இந்த உறவு தான் முக்கியம் என்று அர்த்தம். மௌனம் ஒரு ஆயுதம் கிடையாது. சண்டை வந்ததுமே பேசாம இருந்தோம்னா அது ஈகோவை வளர்க்கும். இது மனசுக்குள்ள ஒரு பெரிய சுவரை எழுப்பும். எதுக்காகவும் சண்டைக்கு அப்புறம் மௌனமா இருக்க கூடாது. பழைய கணக்குகளை பார்க்க கூடாது. ஒரு சண்டை வந்துச்சுன்னா அது என்ன காரணத்துக்காக வந்துச்சோ அதை பத்தி மட்டும்தான் பேசணும். அன்னைக்கு உங்க அம்மா அப்படி சொன்னாங்க, அன்னைக்கு நீ இப்படி பண்ணல, இப்படி பழைய டைரி எல்லாம் புரட்டி பார்த்தோம்னா ஈகோ இன்னும் அதிகமாகும். அதனால அன்னைக்குரிய பிரச்சனைய மட்டும் பேசினா போதும், அது உடனே சரியாயிடும். இத சரி பண்ற ஒரு சின்ன பயிற்சி பார்க்கலாமா? இனிமேல் உங்க துணைக்கும் உங்களுக்கும் சண்டை வரும்போது இல்ல மனஸ்தாபம் வரும்போது மனசுக்குள்ள இதை மட்டும் சொல்லுங்க, நானும் அவரும், அப்படி இல்லைன்னா அவளும் எதிர் எதிர் துருவங்கள் கிடையாது, நாங்க ஒரே அணில இருக்கிற வீரர்கள், எங்களுடைய எதிரி எங்களுடைய பிரச்சனைகள் தான். இத மட்டும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லாம போயிடும். நம்மளுடைய துணை கூட நம்மளுக்கு எவ்வித மனஸ்தாபமும் வராது. முக்கியமான டாபிக், சந்தேகம். கணவன் மனைவி உறவுக்குள்ள வரக்கூடாத ஒண்ணு என்ன தெரியுமா? சந்தேகம். இந்த சந்தேகத்தை தாண்டி ஒருவரை ஒருவர் எப்படி முழுமையா நம்புவது, இத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். சந்தேகம் ஏன் பிறக்குது? பல நேரங்கள்ல அவர் நடத்த மேலேயோ அவங்க நடத்த மேலேயோ நம்மளுக்கு சந்தேகம் வர்றது கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விதமான பயம். அந்த பயத்தோட வெளிப்பாடுதான், ஒருவேளை நம்மளை விட பெட்டரா யாராவது கிடைச்சிட்டா அவங்க போயிருவாங்களோ, ஒருவேளை நம்மளை விட்டு போயிடுவாரா, என்னை விட வேற யாராவது அழகா இருந்தா அந்த பக்கம் சாஞ்சிட்டா என்ன பண்றது, இப்படி நமக்குள்ளேயே ஒரு சொந்த தாழ்வு மனப்பான்மை தான் சந்தேகமாவே மாறுது. 2வது, இதை தவிர்க்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம். வெளிப்படையான பேச்சு. நீ ஏன் இப்படி பண்றன்னு நம்ம கோவப்பட்டு பேசுறத விட நீ அந்த விஷயத்த செய்யும் போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு நம்ம தயக்கத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய துணைக்கு புரியும். இந்த பயத்தை போக்குறதுக்காக அவங்களும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வருவாங்க. 2வது, மரியாதை கலந்த சுதந்திரம் வேணும். நம்ம துணையுடைய போனை செக் பண்றது, அவர் யாருக்கிட்ட பேசுறாரோ இல்லையோன்னு கண்காணிப்பது, இல்ல நம்ம பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்காளேன்னு ஒரு சந்தேகத்தோட பாக்குறது, இதுதான் குடும்ப உறவை சிதைக்கிறதுல முக்கிய காரணமா இருக்கு. யாரையும் யாரும் கட்டி போட்டு காதலிக்க வைக்க முடியாது. ஒருவருக்கு நீங்கள் எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவர் உங்க மேல அன்பு வைப்பாங்க. அதுதான் உண்மை. அதுக்கடுத்து நம்பிக்கையே அடிப்படை. அதாவது உங்களுடைய துணை ஒரு செயலை செய்யும் போது அதை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்காம அவர் இதை ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யறாரு, இந்த மாதிரி பாசிட்டிவா பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில சந்தேகம்ன்ற பேய் நம்மள ஆட்கொள்ளாது. 2 பேருக்கும் உண்டான அன்பு இன்னும் அதிகரிக்கும். கட்டி போட அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா நம்மளை விட்டு விலகதான் பார்ப்பாங்க. சந்தேகத்திற்கும் அக்கறைக்கு ஒரு மெல்லிய நூலிலை கோடுதான் இருக்கு. அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு குருவி தன்னோட துணை கிட்ட கேட்டுச்சு, நான் மத்த மரத்துக்கு போய் உட்காரும் போதெல்லாம் நீ எதுக்கு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்க, என் மேல உனக்கு அவ்வளவு சந்தேகமா, நான் வேற ஏதாவது கூட்ட தேடி போயிருவேன்னு சொல்லி.
இப்படி அந்த குருவி கேட்கும்போது அப்படி கிடையாது, அந்த மரத்துல இருக்கிற பழங்கள் சுவையா இருக்குமா இல்லையான்னு தெரியாது, நான் எப்போதுமே சுவைச்சு பார்த்துட்டு அது ரொம்ப சுவையான பழமா இருந்தா மட்டும்தான் உன்னை நான் அங்க கூட்டிட்டு போவேன், இதுக்கு பேர் சந்தேகம் கிடையாது, என் பொண்டாட்டி நல்ல பழங்களை சாப்பிடணும்னு அக்கறைன்னு சொல்லிச்சு. அதைத்தான் சொன்னேன். அக்கறைக்கும் சந்தேகத்திற்கும் ஒரு சின்ன நூலிலை தான் வித்தியாசம். அந்த நூலிலை எப்பொழுது கட்டுப்பாடா மாறுதோ அப்போதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. இப்போ கணவன் மனைவி உறவுல நம்ம வெளியே சொல்லாத ஆனா மனசுக்குள்ளேயே அரிக்கிற ஒரு முக்கியமான சில விஷயங்களை பத்தி பேசலாம். எதிர்பார்ப்பு ஒரு சிலந்தி வலை மாதிரி. நிறைய தம்பதி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் சொல்லாமலே அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறது தான். நம்மளுடைய துணை ஒரு ஜோதிடர் கிடையாது, அவர் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் யூகிக்க முடியாது, அப்படி ஒரு சக்தியும் கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணும்ன்ற மனநிலைய நம்ம தான் அவங்க கிட்ட தெளிவா பேசணும். நான் சொல்லாமலே அவர் செய்யணும்னு நினைக்கிறது ஒரு கற்பனை மாதிரி தான். அது யதார்த்த வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் உருவாக்கும். இன்னொன்னு கம்பாரிசன். பக்கத்து வீட்டுல எப்படி இருக்காங்க, சோசியல் மீடியால பாத்தியா இந்த கப்பிள்ஸ் எப்படி இருக்கு, அவங்கள மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்ல, சினிமால நடக்கிற விஷயம் மாதிரி என்னோட வாழ்க்கை நடக்கல, இப்படி நம்ம யார் கூடவோ எதுக்கோ சம்பந்தம் இல்லாம ஒப்பிட்டு பாக்குறோம். ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேற மாதிரியாக இருக்கும். அதுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையை போய் நுழைச்சு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான குணங்கள் இருக்கு. நம்ம துணை நமக்கு செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கவனிச்சு பார்த்தாலே நமக்கு இப்படிப்பட்ட ஏக்கங்கள் வராது. முதல்ல அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம மதிப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த கம்பாரிசன்ன்ற ஒரு விஷயமே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வராது. இன்னொன்னு, குழந்தை வளர்க்குற விஷயத்துல பெத்தவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டையே நடக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா குழந்தைய வளர்க்கணும்னு நினைப்பாங்க. சிலர் கண்டிச்சு வளர்க்கணும்னு நினைப்பாங்க, சிலர் அன்பா திருத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அது குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறதை விட்டுட்டு தனியா ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்தா இந்த சண்டைக்கான அவசியமே இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நிதி ரீதியான ரகசியம். அதாவது பண விஷயத்துல ஒளிவு மறைவு இருந்துச்சுனாலே அந்த உறவுல ஒரு மிகப்பெரிய விரிசல் வரும். அது ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் செஞ்சேன், ஆனா உனக்கு தெரியாம நான் செஞ்சேன், நான் இந்த இடத்துல கடை வாங்கினேன், அது இவங்களுக்கு தெரியாம பண்ணேன், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில போகும்போது அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமா தான் நம்மளுடைய துணை நினைச்சுப்பாங்க. வரவு செலவு கணக்கு பொறுத்த வரைக்குமே ரெண்டு பேரும் வெளிப்படையா நடந்துக்கிறது தான் அவங்க வாழ்க்கைக்கு அமைதியை கொடுக்கும். இங்க இருக்கிற 70% மக்கள்ல இந்த நிதி பிரச்சனை தான் எக்கச்சக்கமா வருது. அதாவது மறைச்ச காரணத்துக்காக. முடிஞ்ச அளவுக்கு நம்ம துணை கிட்ட இந்த நிதி சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் வெளிப்படையா பேசுறது ரொம்ப நல்லது. உனக்கு தெரியாம நான் செஞ்சேன், எனக்கு தெரியாம நீ செஞ்சன்ற விஷயமே அங்க இருக்க கூடாது. இப்போ நிறைய பேர் மனசுக்குள்ள சில விஷயம் இருக்கும். கல்யாணம் ஆனப்ப இவங்க பேசுனது ஒரு மாதிரி இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நம்மள ஒரு நாய் மாதிரி நடத்துறாங்க, நம்மள ஏளனமா பாக்குறாங்கன்ற விஷயம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இருக்கு. இந்த போர் அடிக்கிறது எதனால வருது? ஒண்ணு, முத நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம, நம்மள அவங்க கிட்ட எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம ஒரு விதமான பதட்டத்துல நம்ம இருப்போம். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது சந்தோஷத்தை கொடுக்கும். இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் அதே ஆளை பார்க்கும்போது நம்ம மனசுலயும் சரி நம்ம மூளையிலும் சரி இவங்க பழக்கப்பட்டவங்களா மாறிடுவாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு சாதாரண கான்வர்சேஷன் மட்டும் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு போர் அடிச்ச மாதிரி இருக்கும். என்னடா கல்யாணம் ஆனப்போ இப்படி பேசினாங்க, இப்ப போக போக நம்ம வாழ்க்கை என்ன இப்படி மாறிக்கிருக்கு, இந்த வாழ்க்கையை பிடிக்கலன்னு ஒரு விதமான வெறுமை வரும். இப்ப அதே போல குழந்தை குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் சாப்பாடு, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, அந்த குழந்தைக்கு படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், இத பத்தியே பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கிறதுனால அந்த ரெண்டு துணைகளுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாகிக்கிட்டே போகும். அதனால இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைம் எடுத்துக்கணும். அப்போதான் அவங்களுக்கு உண்டான அந்த வெறுமை குறையும். பெரிய பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். ஆனா சின்ன சின்ன அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம அனுப்புற ஒரு குறுஞ்செய்தி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கலாம். மிஸ் யூ, லவ் யூ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள். இதுக்கு மேல வேற என்ன பரிசு தேவைப்படும்? அவங்களுக்கு பிடிச்ச தின்பண்டத்தை வாங்கி கொடுக்கலாம். இல்ல அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம என்னைக்காவது ஸ்பெஷல் டேல அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் ரொம்ப அன்போட. இப்போ இது இன்னும் புரியணும்னா அழகான ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு மரத்துக்கு அடியில ரெண்டு சின்ன செடிகள் இருந்துச்சு. அது ரெண்டுமே என்ன நினைச்சுச்சுன்னா, நம்ம ஒருத்தரை ஒருத்தர் தழுவி சேர்ந்தபடியே வளருவோம். இப்படி நினைச்சு அந்த ரெண்டு செடிகளும் ஒருத்தர் ஒருத்தர் பின்னி பிணைஞ்சு வளர ஆரம்பிச்சது. ஆனா அவங்களுக்கு போதுமான காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் கிடைக்கல. அதனால அந்த ரெண்டு செடியுமே வாட ஆரம்பிச்சது. அப்போ ஒரு வயசானவர் வந்து அந்த ரெண்டு செடியும் பிரிச்சு விட்டாரு. வேர்கள் மண்ணுக்கு அடியில வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கட்டும், ஆனா கிளைகள் வானத்தை பார்த்து தனித்தனியா வளர்ந்தா மட்டும்தான் அதுக்கு போதுமான காற்று கிடைக்கும், சூரிய வெளிச்சம் கிடைக்கும்னு பிரிச்சு விட்டாரு. இது என்னன்னா மனசால இணைஞ்சிருக்கணும். ஆனா ஒருவரோட சுதந்திரத்தை இன்னொருவர் பறிக்காமல் இருந்தாலே அந்த உறவு சலிப்பு தட்டாது. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கணவன் மனைவிக்கு உண்டான சில விஷயங்கள் மட்டுமே. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவுன்றது ஒரு பெரிய மாரத்தான் ஓட்டம் மாதிரி மாறிடுது. காதலர்களா இருந்தவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரமும் பொறுப்புள்ள மேலாளர்கள் மாதிரி மாறிடுவாங்க. அது மாற வேண்டிய சூழ்நிலை வந்துரும். இந்த மாற்றத்தின் போது ஒரு மிகப்பெரிய கேப் விழுகும். அதை நம்ம சரி பண்ணணும். அது எப்படி? கல்யாணம் ஆன புதுசுல இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே, அதாவது குழந்தைக்கு விவரம் தெரியற
வளர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே செல்லம் பட்டுக்குட்டி இப்படி எல்லாம் செல்லம் கொஞ்சி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப பிரியான்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சிருந்தா பிரியா அப்பான்னு கூப்பிடுறது, பிரியா அம்மான்னு கூப்பிடுறது. இப்ப அந்த குழந்தையோட பேரை சொல்லியே அவங்களை கூப்பிடும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான இடைவெளி ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கும். வாரத்துல 1 மணி நேரமாவது தாத்தா பாட்டி வீட்டுல விட்டுட்டு அப்படி இல்லைன்னா அவங்கள விளையாட விட்டுட்டு புருஷன் பொண்டாட்டிக்கு உண்டான நேரத்தை அவங்க தான் உருவாக்கிக்கணும். குழந்தை அழுகும் போது ராத்திரி எல்லாம் தூங்காம இருக்கிற அம்மா காலையில எந்திரிச்சதுமே அவங்க கணவன் கிட்ட தான் சண்டை போடுவாங்க. அது ஒரு விதமான எரிச்சலை ஏற்படுத்தும். ஆனா இது அந்த மாதிரி பண்ணாம தான் கணவன் கிட்ட எனக்கு இந்த மாதிரி தூக்கம் கெட்டு போச்சு, எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கு, கொஞ்ச நேரம் நீங்க பாத்துக்க, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். அப்படி அவங்க குழந்தைய பாத்துக்க முடியாத நிலைமையில இருக்கிற பட்சத்துல இதுதான் விஷயம்னு அவங்க கிட்ட எடுத்து சொன்னாலே அங்க ஒரு மிகப்பெரிய சண்டை வர்றது அங்கேயே நிறுத்தப்படும். அடுத்து நம்ம உழைப்ப பகிர்ந்துக்கணும். இப்போ நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தேன், நீ வீட்டுல சும்மா தானே இருந்த, இந்த வார்த்தை சொன்னா மட்டும்தான் அது யாருக்கா இருந்தாலும் பயங்கர கோபம் வரும். இது அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட தொடுற மாதிரியான ஒரு விஷயம். வீட்டு வேலைய பகிர்ந்துக்க முடியாத பட்சத்துல அவங்க வேலை செய்யும் போது கூட நின்னு அவங்க களைப்பு தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம், அதாவது சந்தோஷமா மட்டும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன வெங்காயமோ காய்கறியோ நறுக்கி கொடுக்கலாம். அந்த நேரம் விலை மதிக்க முடியாத நேரம். ஏன் தெரியுமா? பேசுறதுக்கு நேரம் ஒதுக்க முடியாத நேரத்துல கிச்சன்ல நின்னு பேசுறது அவங்களுக்குள்ள இன்னும் அளவுக்கு அதிகமான நெருக்கத்தை தான் உண்டாக்கும். அவங்களுக்கு நம்ம டைம் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரியான சூழல்கள் உருவாக்கும் போது மட்டும்தான் கணவன் மனைவிக்கு உண்டான அந்யோன்யமும் அன்பும் எப்போதுமே மாறாம அப்படியே இருக்கும். அந்த நேரத்துல நான் உனக்கு விட்டு கொடுக்கறேன், நீ எனக்கு விட்டு கொடுக்கற, இந்த மாதிரியான விஷயங்கள் தானாகவே நடக்கும். அது வாயில சொல்லி நடக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அது உணர்வு பூர்வமாவே அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 3வது நபர் தலையீடு எப்போதுமே இருக்கக்கூடாது. அது பெத்தவங்களா இருந்தாலும் சரி. கணவன் மனைவிக்கு உள்ள சில எல்லை கோடுகள் இருக்கணும். ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கணும். வீட்டு பிரச்சனைய வெளியாட்கள் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு, பெற்றோர்கள் கிட்ட உடனுக்குடனே சொல்லக்கூடாதுன்ற விஷயத்த முதல்ல அவங்களுக்குள்ள போட்டுக்கணும். அதுக்கு 2 பேருமே மேல சொன்ன எல்லா விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே 3வது நபர் தலையீடு சுத்தமா இருக்காது. நம்ம அது போலவே ஃபாலோ பண்ணி வரும்போது நம்மளே ஈஸியா சமாதானம் ஆயிடுவோம். பெற்றோர்கள் வரைக்குமே நம்ம அந்த விஷயத்தை கொண்டு போகும்போது ஒரு பொண்ணு புருஷனை பத்தி பேசினா அப்ப அந்த புருஷன் மேல அவங்களுக்கு தப்பான அபிப்பிராயம் வரும். அதே மாதிரி அந்த பையன் தன்னோட மனைவியை பத்தி அவங்க வீட்டுல போய் சொல்லும் போது அவங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு விருப்பு உண்டாகும். இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளேயே அந்த சண்டையை முடிச்சுக்கிறது தான் ரொம்ப ஒரு சிறப்பான செயல். கணவரோட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? மாமியார் மருமகள் பிரச்சனையில அவர் தலையிட்டு சமாதானப்படுத்தி கொண்டு வர்றதுதான். அம்மா கிட்ட போய் அம்மா சின்ன பொண்ணு தானம்மா, நாளை பின்ன சரியாயிடும் விடுமான்னு சொல்லணும். அதே மாதிரி பொண்டாட்டி கிட்ட போய் அவங்க பெரியவங்க ஏதோ 1-2 வார்த்தை அப்படிதான் பேசியிருப்பாங்க, அவங்க கிட்ட நான் போய் பேசுறேன், நீ கோவப்படாத, அதே மாதிரி நீயும் கொஞ்சம் பொறுமையா யோசி, உன் பக்கம் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பாரு, அதே மாதிரி அம்மா தப்பா பேசுனது எல்லாத்துக்குமே நான் போய் கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியா 2 பேர்கிட்டையும் போய் பேசி அதை சரி பண்ணி கொண்டு வரணும். இந்த சொந்தக்காரங்க இருக்காங்களே அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு மூஞ்சியை காட்டவே கூடாது. இப்ப அவங்க கண்டிப்பா அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸ் பண்ணும்போது ஆமா அப்படியா, நல்ல ஐடியாவா இருக்கே, இத பத்தி யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறோம், இந்த மாதிரி பேசி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வரணுமே தவிர அவங்க பேசுனதை பார்த்துட்டு மூஞ்சியை தூக்கணும்னா இந்த பொண்ணை பத்தியா இந்த பையனை பத்தியா எப்படி இருக்கான் பாருன்னு அவங்களுடைய கண்ணு ஃபுல்லா உங்க மேலதான் வந்து விழுகும். அவங்களே நம்ம குடும்பத்தை ஈஸியா பிரிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்றதுக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு பாத்துக்கிற வேண்டியதுதான். தனி குடுத்தனம் போறது பெரிய விஷயம் கிடையாது. தனி குடுத்தனத்துலதான் அளவுக்கு அதிகமான ஈகோ பிரச்சனை வரும். அது எதுவா இருந்தாலுமே கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல டீம் ஒர்க் இருந்துச்சுன்னா 3வது நபர் அங்க பஞ்சாயத்து பேசணும்னு அவசியமே இருக்காது. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். மருமகள் மாமியார் தொல்லை தாங்க முடியாம ஒரு முனிவர் கிட்ட வந்து என் மாமியார் தொல்லை தாங்கும்ல, அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு பொடியை கொடுத்து இத தினமும் உன் மாமியார் சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்து விடு, உடனே சாக மாட்டாங்க, மெல்ல மெல்ல தான் சாவாங்க, போய் கொடு, ஆனா நீ அவங்க கிட்ட அதுக்கடுத்து அன்பாதான் நடந்துக்கணும்னு சொல்லி சொன்னாரு. அதை கேட்டதுமே அந்த பொண்ணும் தினமும் இரவுல அவங்களுக்கு சாப்பாட்டுல அந்த மருந்தை கலக்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணு பாசமா பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு அந்த பொண்ணு மறுபடியும் வந்து என் மாமியார் சாக கூடாது, அதுக்கு ஏதாவது மாத்து மருந்து இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வரும்போது அது வெறும் சாதாரண பொடிதான்பா, ஜீரண சக்தி அதிகப்படுத்தும், வேற ஒண்ணும் இல்ல, நீ அன்பு காட்டினா அவங்களும் உன்கிட்ட அன்பு தான் காட்ட போறாங்க, அவங்கள மாத்தினது என்னுடைய மருந்து கிடையாது, உன்னுடைய அன்புன்னு சொன்னாரு. நான் சொன்னதுல சில மாற்றங்கள் இருக்கலாம், ஆனா இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல உங்களுக்கு உளவியல் ரீதியான வேற ஏதாவது டாபிக்ல விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.